கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆயாச்சு. அதாவது தேவன் சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், அதிசயம் கர்த்தர் செய்ய போகிறார். யார் முன்னாடி தெரியுமா? உங்கள் சத்துருக்கள் முன்னாடி தான். உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் இனம் ஜனம், உங்களை யாரெல்லாம் விரோதிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன். வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். திராட்சரசத்தை எண்ணெயும் புரண்டோடு உங்கள் வீட்டில் இருக்கிற குறையெல்லாம் நிறைவாகும். அற்புதங்களும் அதிசயங்களும் கர்த்தர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதனால் இனி நீங்கள் யாரை கண்டும் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் சொன்னபடியே சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் இந்த வசனத்தை உரிமையாக பாராட்டணும். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு செய்து முடிப்பார். அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.